ஒரு 25 பிஞ்சு குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றி ஒரு அங்கன்வாடியை சேர்ந்த ஒரு உதவியாளர், ஒரு பெண்மணி அந்த குழந்தைங்கள ஒரே ஒரு போர்வையின் மூலமாக காப்பாற்றி தன் உயிரை நீத்திருக்காங்க. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் கேட்கும் போதே நமக்கு மனசு பதறது. இப்படியாப்பட்ட ஒரு தியாக உள்ளமா அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படுகிறது. அந்த சமயோஜித புத்தி அப்படின்வாங்க இல்லைங்களா, அந்த நேரத்தில் அதை அந்த பெண்மணி கையாண்ட ஒரு விதம் அது. இதெல்லாம் சேர்ந்து அந்த பெண்மணியை, அந்த ஊரே, அந்த பகுதியே, அந்த மாநிலமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது? கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி மத்திய பிரதேசம் நீமூச் அப்படின்ற ஒரு மாவட்டம், அதில் ரன்பூர் அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமம் ரொம்ப ஒரு பின்தங்கிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஆரம்ப பள்ளியோடு சேர்ந்து ஒரு அங்கன்வாடி, பால்வாடி ஒன்று இருக்குது. ஒரு ஆரம்ப பள்ளியோடு இருக்குது. இப்போ கடந்த ஒரு 4-5 மாதமாக அந்த ஆரம்ப பள்ளி எப்போ இயங்குது அப்படின்னா, ஒரு மதியத்துக்கு மேலே இயங்குது. காரணம் என்னன்னா, அந்த பகுதியில் கடுமையான குளிர் பனிப்பொழிவு. காலையில் நீங்கள் நார்த்தெல்லாம் காலையில் எழுந்துக்கவே முடியாது. பல மாநிலங்களில் நார்த்தில் அலுவலகமே பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு தொடங்குற மாதிரி இருக்குது. கடுமையான பனிமூட்டம். இப்போ வர காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்ம இங்கே தமிழ்நாட்டில் சென்னையிலாம் இப்போ புழுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இந்த ரன்பூர் கிராமத்தில் 10-12 மணிக்கு மேலே அப்படி பள்ளிக்கூடம் தொடங்குறாங்க. மதிய உணவும் இருக்குது. இந்த அங்கன்வாடி குழந்தைங்களும் ஒவ்வொரு குழந்தையாக அங்கே சேர்றாங்க. மொத்தம் 25 குழந்தைகள். அதில் அந்த காஞ்சன் பாய் அப்படின்ற ஒரு அம்மா தான் அந்த அங்கன்வாடி, அந்த பால்வாடியோடைய ஒரு உதவியாளர். அவங்க தான் ஆயா, சோறா ஆக்குறவங்களும் அவங்க தான், அதை பார்த்துக்கிறவங்க அவங்கள தான். அவங்களுக்கு மேலே ஒரு ஹெட் உண்டு. அன்றைக்கி வரல அவங்க. ஒரு பக்கம் 2 வாத்தியாருங்க ஆரம்ப பள்ளிக்கான கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த பால்வாடியில் குழந்தைங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொருள்கள்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியா வழக்கம் போல் அன்றைய பொழுது அப்படி ஆரம்பிக்குது. அந்த ரன்பூர் ஒரு காடு சார்ந்த பகுதியில் உள்ள ஒரு கிராமம். வயல்வெளிகள், அதை தாண்டி பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஃபாரஸ்ட் ஏரியா. மிருகங்கள் அந்த அளவுக்கு வராது. அதை தாண்டி ரொம்ப பின்தங்கிய பகுதி. இப்படி ஒரு 2:45 மணிக்கு இருக்கும் பொழுது விங்குன்னு ஒரு சத்தம் அங்கே உருவாகுது. ஒவ்வொன்று ஒரு ஒரு வித்தியாசமான சத்தம், ஒரு விசில் சத்தம் மாதிரி, வேறு ஒரு வித்தியாசமான சத்தம் மாதிரி. இது ஒன்று அங்கே அந்த ஆரம்ப பள்ளிக்கு பாடம் எடுத்துக்கிற ஆசிரியர் ஏதோ வித்தியாசமாக கேட்குறது போல பக்கத்துலேருந்து இந்த காட்டு பகுதியிலேருந்து ஏதாவது விலங்குகள், ஏதாவது பறவைகள் எழுப்புகிற சத்தமாக இருக்குன்னு அவர் தொடர்றாரு. பசங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த சத்தம் அதிகமாகும் பொழுது அவர் அப்படி எட்டி பார்க்குறாரு. கிளாஸ் ரூம்லாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பெரிய கிளாஸ் ரூம்லாம் கிடையாது. அது ஒரு தடுப்பத்தை வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற பகுதியெல்லாம் உங்களுக்கு தெரியும். நார்த்தில் பள்ளிக்கூடம்லாம் எப்படி இயங்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி எட்டி பார்க்கும் பொழுது ஒரு கரு மேகம் இருக்கு இல்லையா, அந்த கரு மேகத்தில் ஒரு பிட்டு தனியாக பேத்துக்குன்னு வானத்துலேருந்து வந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி அப்படி கிளம்பி நோக்கி வருது. இவருக்கு முதல்ல ஒன்றும் புரியல. ஏதோ வானத்திலேருந்து ஒரு எரிகுண்டோ அல்லது வேறு ஏதோ ஒரு தீப்பழம்போ அல்லது ஏதோ ஒரு கருத்து இது பாறை மாதிரி ஒன்று நம்ம மேலே விழப்போகுது, நம்ம பள்ளிக்கூடத்து மேலே விழப்போகுதுன்னு முதல்ல கொஞ்சம் திணறாரு. பசங்களை எச்சரிக்கிறாரு. இவருக்கு பதட்டமாகுது. இன்னொரு ஆசிரியர் அப்படி பார்க்குறாங்க. அவங்களுக்கும் பயம் அதிகமாகுது. கிட்ட வர தான் அது ஒரு ஃபுல் ஸ்பீடில் வர தான் தெரியுது. அது பாறையோ அல்லது நெருப்பு பந்தோ எதுவுமே கிடையாது. கணிசமான அளவு பல்லாயிரக்கணக்கான தேனீக்களுடைய கூட்டம். எங்கேயோ காட்டில் ஏதாவது தேனீ கூட்டம் யாராவது தட்டி விட்டாங்களா, என்ன ஏதாவது விலங்குகள் ஆட்டி விட்டுருச்சா என்னன்னு தெரியல. ஒட்டு மொத்தமாக கிளம்பின அந்த தேனீக்கள் கூட்டம் இவங்க அந்த பள்ளிக்கூடத்தையும் அந்த அங்கன்வாடி மையத்தையும் நோக்கி வருகிறது. பதட்டமாக வராரு. நிலைமை என்னான்னு தெரியும். பசங்களை எச்சரிக்கிறாரு. எச்சரிக்கவே முடியல அவருக்கு. கொஞ்ச நேரத்தில் அதனுடைய டைரக்ஷன் அந்த வகுப்பை தான் நோக்கி வருது. வரப்பட்ட பசங்களை அலாட்ரா அதுரான்னு வாய் இதுவாகுது. அங்கே இருக்கிற ஒரு சின்ன கதவை மூடலான்னு பார்த்தா அவருக்கு ஒன்றும் புரியல. பொதுவாக அந்த தேனீக்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தீப்பந்தத்தையும் அல்லது வைக்க போறிய கொளுத்தி அப்படி காட்டுவாங்க. இல்லைன்னா ஈர கோணி இருக்கு இல்லைங்களா, சாக்கு, அதை எடுத்து மேலே போத்திப்பாங்க. இதுதான் அதுக்கான தற்காப்பு முறை. இவருக்கு எதுவுமே சொல்ல தெரியல. பசங்க மேலே கவனமாக இருக்குது. அந்த ஆயிரக்கணக்கான தேனீக்கள் ஒட்டு மொத்தமாக உள்ளே கொட்டினா என்ன ஆகும்? ஒரு மனிதனை, பலவீனமான மனிதனை, நான் படித்தது பலவீனமான ஒரு மனிதனை 2 தேனி கடிச்சதுனாலே போதும். தொடர்ச்சியாக கடிச்சதுனாலே போதும்.
திடகாத்திரமான ஒரு மனிதனை ஒரு 50 தேனீக்கள் ஒரே சமயத்தில் கொட்டுச்சுன்னா, ஆனால் இங்கே வர்றது பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தேனீக்கள், சவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. அது அந்த கிளாஸ் ரூமை நோக்கி வருதுன்னு போது அதனுடைய டைரக்ஷன் போய் மாற்றும் போது தான் அந்த ஆசிரியர் இன்னும் பதட்டமாகி அவர் கத்தவே முடியல. என்ன காரணம்னா, அது இந்த சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க இருக்கிற அந்த அங்கன்வாடி பால்வாடி குழந்தைகள் இருக்கிற அந்த இடத்தை நோக்கி அது போகுது. போகும்போது இவருக்கு, ஏன்னா இவர் அத்தனையும் பேட்டியாக கொடுத்துருக்காரு, அந்த ஆசிரியர் வந்து பதட்டமாகி ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப பெருங்குரல் எடுத்து கத்துறாரு வந்து, குழந்தைங்க ஜாக்கிரதை, குழந்தைங்க பத்திரம் அப்படின்னு. இந்த காஞ்சன் பாய் அந்த அம்மா தான் அந்த பால்வாடியோடைய உதவியாளர். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு துளைக்கிட்டு இருக்காங்க வந்து, அதை வந்து கழுவிட்டு இருக்காங்க. இருந்தப்போ ஒரு நொடி அப்படி பார்க்குறாங்க. பார்த்த பிறகு என்ன செய்யறதுன்னு பொருள் நெருங்கி வந்தாச்சு. ஏன்னா பக்கத்தில் அடுப்பு இல்லை. அடுப்பு இருந்ததுன்னா தீப்பந்தத்தை, அந்த 2 தீப்பந்தம் வச்சுருந்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வைக்க போகிற பெருமளவான வைக்க போகிற கொளுத்தி அப்படி தான் மேலே காமிக்கணும். அதுக்கான இதுவும் கிடையாது, நேரமும் கிடையாது. நெருங்கி வந்துடுச்சு, ஜெட் வேகத்தில் வந்துடுச்சு. ஒரு பந்து சிக்ஸருக்கு அடித்து அந்த பந்து எந்த வேகத்தில் இறங்குதோ அதே வேகத்தில் இறங்குது. அதுவும் குறிப்பாக அந்த 25 குழந்தைகள் உள்ள அந்த மையத்தை நோக்கி இறங்குகிறது. நொடி பொழுதில் அந்த பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய போர்வை ஒன்று இருந்தது. அந்த போர்வையை கண்ணு நிற்கிற நேரத்தில் எதுவுமே யோசனை பண்ணல. அப்படியே அந்த பசங்களை 25 குழந்தைங்களும் ஒன்றா சேருங்க, ஒன்றா உட்காருங்க, ஒருத்தர் கட்டிப்பிடிங்கன்னு சொல்லி அந்த போர்வை முழுக்க அந்த குழந்தைகள் மேலே போத்திட்டு அந்த போர்வையை போய் சேர்த்து பிடிச்சிட்டாங்க. இந்த தேனீக்களுடைய தாக்குதல் எங்கே வந்துருச்சுன்னா, இந்த பெண்மணி மேலே வந்துருச்சு. வந்து இந்த காஞ்சன்மாய் மேலே மொத்தம் வந்து எத்தனை ஆயிரம் இருக்குன்னு தெரியவே முடியாது. என்ன ஆகும் பாருங்க, வந்து கொட்ட ஆரம்பிக்குது. வரியால் துடிக்கிறாங்க. அந்த பக்கம் ஆசிரியர்லாம் பதறாங்க. இந்த குழந்தைங்கள் வந்து யாரும் பயப்படாதீங்க, இந்த இந்தியிலேயே சொல்லுறாங்க வந்து, யாரும் பயப்படாதீங்க, எது பண்ணாதீங்க, உங்களை இது பண்ண. அதேமாரி அந்த போர்வை மீது அந்த குழந்தைங்களை வந்து சில தேனீக்கள் கொட்டுது. வந்து குழந்தைங்க அலறுது. சும்மா ஒரு இது பட்டாலே நான் குழந்தைங்க தானே வந்து அலறுது. எல்லாத்தையும் தான் இதுவும் மேலே இந்த போர் நடக்கும்போது வந்து அரசனை காக்கிறதுக்காக இந்த மெய்காப்பாளர்கள் போய் அந்த எல்லாத்தையும் அம்பெல்லாம் போய் தான் உடம்புல வாங்கிப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி போய் மொத்தத்தையும் இந்த அம்மா வாங்கிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த தேனீக்கள் வந்து அப்படியே கலைஞ்சு போகுது. அதனுடைய வேலையை முடிஞ்சது, கலைஞ்சு போகுது. சில தேனீக்கள்லாம் அந்த அம்மா உடம்புல அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு, கடிச்சிக்கிட்டு இருக்கு. பதறி போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் உடம்பெல்லாம் வீக்கமாகுது. அப்போ கூட அந்த குழந்தைங்க என்ன ஆச்சு அப்படின்னு அந்த போர்வை வந்து விளக்குறாங்க. அடித்து பிடிச்சின்னு இந்த பெண்மணியை தூக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஊரில் விஷயம் தெரிஞ்சு போச்சு. அந்த ஊரை தள்ளி தான் இருக்குது, அந்த கிராமத்தை தள்ளி. ஊரில் குய்ய முறைன்னு கத்தின்னு ஓடின்னு வராங்க. ஓடி வந்தோன்னு ஒரு மாட்டு வண்டியை கையில் கிடச்சதோ ஒரு வண்டியில் ஏற்றி உட்கார வச்சு அந்த அம்மா வந்து பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூட்டு போகிறாங்க. கூட்டு போனோன்னு அவங்க ஃபஸ்ட் எய்ட் தான் எங்களால் பண்ண முடியும், நீங்கள் வந்து பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறப்பவே இன்னொரு டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு. இல்லை, அது வரைக்கும் தாங்காது இந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது அவங்களுடைய உயிர் பிரிஞ்சு போகுது. ஒட்டுமொத்தமாக அந்த ஆசிரியர்கள், அந்த கிராமமே வந்து கண்ணீர் வடிக்குது. அந்த பெண் கண்ணீர் வடிக்குது. அந்த 53 வயதாகுது காஞ்சன் பாய்க்கு. ஒரு நொடியில் அந்த யோசனை தான் வந்து, ஒரு நொடியில் பதட்டமாகாமல் தான் போனால் கூட போய் போ 50 வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்தாச்சு, 50 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது, எல்லாம் பிஞ்சு குழந்தைங்க. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அந்த அம்மாவோட சொந்த பேரன் அந்த பால்வாடியில் படிச்சுட்டு இருக்கு. அந்த குழந்தைய இருக்குது, மகன் படிச்சுட்டு இருக்கான். அந்த ஒரு நொடியில் செய்த அந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஆசிரியர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து உண்மையிலேயே பயந்து போயிட்டேன். அந்த அம்மாவுடைய இடத்தில் நான் இருந்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு சமயோஜித புத்தியை, சமயோஜித செயலை நான் செஞ்சிருப்பானான்னு தெரியல. நான் நிச்சயமாக ஒரு சுயநலவாதியாக கூட மாறி இருக்கலாம். ஏன்னா நானும் ஒரு சராசரி மனுஷன் தானே. அவர் என்ன சொல்கிறார், மறைமுகமாக நான் விட்டுட்டு ஓடி போயிட்டு இருப்பேன்றார். வந்து ஓப்பனாகவே ஒத்துக்கிறார். வந்து நானும் அந்த மாதிரி புத்தி உள்ளவன் தானே, மனுஷனுக்கான இயல்பு தானே, தன்னை காத்துக்கணுன்றான ஒரு விஷயம். அந்த ஆசிரியர் அதான் சொல்கிறாங்க, ஒரு ஆசிரியை வந்து அதான் சொல்கிறாங்க வந்து, எப்போ நல்ல காலம் இந்த பக்கம் வரல, எங்கள் கிளாஸ் ரூம் பக்கம் வரல இது அப்படின்ற மனநிலை, கீழ்த்தரமான ஒரு புத்தி எனக்கு இருந்தது. இதுவும் மனித இயல்பு தான். ஆனால் இதெல்லாம் மீறி நாங்கள் வந்து ஆசிரியர் தான், நாங்கள் படிச்சுட்டு இருந்த வேலைக்கு வந்தவங்க. அந்த அம்மா ஒரு அடிப்படை கல்வியோடு தான் இந்த ஒரு சத்துணவு அங்கன்வாடி ஆயாவாக வந்திருக்காங்க. ஆனால் எங்களையெல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு படி மேலே போயிட்டாங்க அப்படின்னு. அவங்க மகன், ஒரே ஒரு மகன், அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு கணவன், படுத்த படுக்கையாக இருக்கிற கணவன் வந்து, அந்த கணவனால் ஒன்றும் பண்ண முடியாது.
விவசாய நிலமே கிடையாது, கூலி வேலைக்கு போக முடியாது. அவங்களுக்கு கிடைச்சது வந்து ஏதோ ஒரு சிபாரிசு மூலமாக இந்த வேலை கிடைச்சது வந்து, இது பர்மனெண்ட் வேலை கிடையாது. அங்கே வாரத்துக்கு ஒரு வாரம் வாரம் அவங்களுக்கு வந்து அதுக்கான சம்பளம் கொடுத்துருவாங்க. இதை மீறி ஏதாவது காடு கண்ணியில் போய் வேலை பார்ப்பாங்க, இல்லைனா காட்டில் போய் சுள்ளி பொறுக்கின்னு வருவாங்க. இப்படி இருக்கிற அந்த வாழ்க்கை, அந்த பெண்மணி போதையா இதுக்கப்புறம் என்ன நம்ம வாழ போகிறோம், இந்த குழந்தைகளை காப்பாற்றினா போதும் அப்படின்னு தெரியும். அதை மீறி அதை அந்த போர்வையில் போத்துந்தான். ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கிற மீடியாக்கள், தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள், அந்த அந்த பகுதியை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள், அரசாங்கம் ஒரு பெரிய முன்னுதாரணமாக இதை விட வேறு என்னங்க வேணும்னு அவருடைய மகன் வந்து சொல்லியிருக்கு. உண்மையிலே எங்கள் அம்மா அவருடைய இழப்பு பெரிய இழப்பு தான். ஆனால் அதை தாண்டி அவங்க செஞ்ச அந்த தியாகம் இருக்கு இல்லைங்களா, இன்றைக்கி அதை இந்த ஊரே சேர்ந்து போட்டுறாங்க இல்லைங்களா, இதை நான் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்தில் ஏதோ ஒரு இந்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு கூலி தொழிலாளியாக ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு கூலி வேலை செஞ்சிட்ருக்காரு மகன். வந்து தன் தாயோட நிலைமை கேட்டு பதறி அடித்து ஓடி வராரு, தகவல் முழுமையாக தெரியாமல். வந்த பிறகு தான் அந்த மாதிரியான சம்பவம் தெரிஞ்ச பிறகு அவர் மனதார பாராட்டுறாரு. கண்டிப்பாக ஜனாதிபதி கையால் அவருக்கு வந்து அந்த அந்த அம்மாவிற்கு ஒரு விருது கொடுக்கணும் அப்படின்னு பரிந்துரை செய்யப்படுது. இதெல்லாம் தாண்டி இன்னும் நம்ம மனசில் அந்த மனிதாபிமானம், இன்னும் நம்ம மனசில் அந்த ஈரம்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. பெருநகரங்கள் சென்னை, கல்கட்டா, பம்பாய், டெல்லி, இது மாதிரியான பெருநகரங்களில் உள்ள மனிதர்களுடைய மனநிலை மாறிப்போச்சு இன்னைக்கு. ஆனால் இது மாதிரியான பின்தங்கிய பகுதிகள், கிராமப்புறங்களில் இன்னும் அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த மனிதாபிமானம் இருந்துக்கிட்டே இருக்குது. கஞ்சன் பாய் மாதிரியான ஒரு அம்மா, உண்மையில் அந்த 25 குழந்தைகளுக்கான ஒரு தாய் தான் அவங்க. அது மாதிரியான உள்ளம் யாருக்கு இங்கே வரும் அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் மீறி நாம் சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக அந்த அரசாங்கம் அந்த குடும்பத்திற்கு பெரிய அளவில் ஏதாவது ஒரு உதவி பண்ணணும். அந்த மகனுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கணும். அதை தாண்டி அவங்கள சிறப்பிக்கணும்னா ஒரு ஜனாதிபதியோடைய விருது அவர்களுக்கு அவசியம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.